பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மலேசியாவில் கோலாலம்பூரில் இருக்கிற நேஷனல் மோனியமெண்ட் இந்த இடம், அதாவது 2வது உலக யுத்தத்தில் ஜாப்பனீஸ் ஆர்மியோட தங்களுடைய தேசத்துக்காக எதிர்த்து போராடி உயிர் நீத்த அந்த மலேசியா வீரர்களுக்காக நினைவு சின்னமாக இதை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். பாருங்க, தன்னுடைய தேசத்தினுடைய விடுதலைக்காக, தேசத்தின் பாதுகாப்புக்காக தங்களுடைய உயிரை கொடுத்த அநேக போர் வீரர்கள், அவருடைய பெயர்கள் எல்லாம் கூட அந்த இடத்துல பொறிக்கப்பட்டிருக்கிறது. அதை தேசம் நினைவு கூறுகிறது. அதே மாதிரி தான் ஆண்டவர் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்தார். நம்முடைய விடுதலை, நம்முடைய மீட்புக்காக தன்னை பலியாய் கொடுத்தார். அதை நினைவு கூறுவதற்கு தான் சிலுவை அடையாளத்தை நம்ம வைத்திருக்கிறோம். அந்த சிலுவையை வணங்குவதற்கு அல்ல, இந்த சிலுவையில தான் இயேசு நமக்காக வெற்றி சிறந்தார். பிசாசோடு யுத்தம் பண்ணி ஜெயித்து நமக்கு ஒரு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தார் என்பதை நினைவு கூறுவதற்காக ஒரு நினைவு சின்னமாகத்தான் சிலுவை வைத்திருக்கிறோம். அதே மாதிரி ஆண்டவருடைய ஒரு அற்புதமான வார்த்தை சொல்லுகிறது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில், இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய இயேசு வல்லமை உள்ளவர். நிறைய சோதனையா வருது, சோதனையில வீழ்ச்சி அடைந்து விடுகிறேன், ஜெயிக்க முடியல. ஒவ்வொரு நாளும் சோதனை, வேலை செய்யற இடத்துல, படிக்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல, ஐயோ சோதனை வருது, என் பரிசுத்தத்துக்கு சோதனை வருது, நான் பரிசுத்தமா நீதியா நேர்மையா ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சா முடியல, அந்த சோதனையா இருக்குதே, வீழ்ச்சி அடைகிறேன்னு நீ கலங்குறீங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த போது எல்லா சோதனைகளையும் ஜெயித்தார். பிசாசு கொண்டு வந்த சோதனை ஜெயித்து வெற்றி சிறந்ததுனால சோதிக்கப்படுகிற உங்களுக்கு உதவி செய்வார். அப்ப என்ன செய்யணும்? நான் தின காலையில எழுந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே இந்த நாள்ல எனக்கு என்ன சோதனை வரும்னு எனக்கு தெரியாது, சாத்தான் என்ன கண்ணி வச்சிருக்கிறான், எந்த சோதனை எனக்கு வச்சிருக்கான்னு எனக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும். இந்த சோதனைக்கு விலக்கி காத்து கொள்ளுங்க அப்படின்னு காலையிலே ஜெபிச்சிட்டேன்னு வைங்களேன், அந்த நாள் முழுவதும் எத்தனை சோதனைகளை பிசாசு கொண்டு வந்தாலும் ஒன்று மேற்கொள்ளாது. ஜெயித்து 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 முன்னேறி போகலாம். அதுக்கு தான் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் மகனே, என் மகளே, இந்த சோதனையில ஏன் கலங்கி போகிற? நான் தோல்வி அடைஞ்சிடறேன்னு, என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, வெற்றியோடு வாழ முடியாதுன்னு ஏன் கலங்கி நிற்கிற? நான் இருக்கிறேன் உனக்கு. நான் எல்லா விதத்துல சோதிக்கப்பட்டு ஜெயித்த ஒரு தேவன் தானே, நான் உனக்கு வெற்றியின் பாதையில நடத்துவேன்னு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்காக பாடுபட்டு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு, சாத்தானை ஜெயித்த இயேசு சொல்லுகிறார், சோதனைக்காரனாகிய பிசாசை நான் ஜெயித்திருக்கிறேன், உனக்கு ஜெயம் கொடுக்க பயப்படாதேன்னு சொல்லுகிறார். அதனால தைரியமா சொல்லுங்க, எனக்கு உதவி செய்கிற ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நானும் சாத்தானை ஜெயிப்பேன், நானும் மேற்கொள்ளுவேன். தைரியமா சொல்லுங்க. தகப்பனே, எனக்கு ஜெயம் கொடுத்து எனக்கு வெற்றி உள்ள வாழ்க்கை கொடுக்க நீங்க எல்லா சோதனைகளை மேற்கொண்டீங்க, சிலுவையில சாத்தானை ஜெயித்தீங்க, எனக்கும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.